ஹலோ வீவர் சாஹா கல்யாணம் டோட எபிசோட். இந்த இடத்துல குட்டி பாப்பா இருக்குது. அந்த குட்டி பாப்பா நிறைய சேட்டை பண்ணுறதுனால சித்ராவுக்கு செம கடுப்பாயிடுது. இந்த குட்டி சாத்தன் என்னடான்னா என்னை இந்த அளவுக்கு படுத்தி எடுக்கிறாளியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க. அப்படி கௌதம் பார்த்தீங்கன்னா அந்த குட்டி பாப்பா கிட்டே இருப்பாங்க. உடனே வந்து பாப்பா இங்கே வாங்கன்றாங்க. இங்கே பாரு, யாராச்சும் வந்து கேட்டாங்கன்னா இதுதான் உன் அப்பான்னு சொல்லி சொல்லணும்னே அப்படின்னு சூரியோடைய ஃபோட்டோ காமிக்கிறாங்க. சரி ஓகே கௌதம் அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா வந்து சித்ரா வராங்க. என் அப்பா யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ஒன்று சித்ரா ஷாக் ஆகுறாங்க. என்னது உனக்கு உன் அப்பா யாருன்னு தெரியுமா அப்படின்றாங்க. தெரியணுன்னே நீ கௌதம் அப்படின்ட்டு வீட்டில் இருக்கிற எல்லாருமே கூப்பிடுறாங்க. என்னாச்சுன்னு கேட்கும் போது இந்த குழந்தை எனக்கு என் அப்பா யாருன்னு தெரியும்னு சொல்லிச்சு. நான் கூட இந்த பாப்பாவை எது கேட்கல, அதுவாக தான் சொல்லிச்சு அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் பாப்பா உனக்கு தெரியுமா? எனக்கு என் அப்பா யாருன்னு தெரியுன்றாங்க. உன் அப்பா யாருடா அப்படின் போது அப்புறம் லைனாக கை காமிச்சிட்டு வந்து சூர்யா காமிச்சிடுறாங்க. இவர் தான் சூர்யாப்பா தான் என் அப்பா அப்படின்றாங்க. அப்படியே எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. உடனே வந்து மகா எம்எல் எந்த தப்பு இல்லை, நான் எதுவும் பண்ணல அப்படின்வாங்க. அதுக்கப்புறமா வந்து எல்லாம் டென்ஷன் ஆகுறாங்க. சூர்யா அப்போ நீ தான் தப்பு பண்ணியா அப்படின்றலாம் சித்ரா சொல்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா வராங்க. டென்ஷன் ஆகாதீங்க, என்ன பிரச்சனை என்ன ஏதுன்றதை நம்ம சரியாக வந்து பேசிக்கலாம் அப்படின்றாங்க. இதுக்கெல்லாம் காரணம் யார் என்னன்னு கேட்கும் போது அதுக்கப்புறம் கௌதம் அங்கிள் தான் இதெல்லாம் சொல்ல சொன்னாருன்னு கையை பிடிச்சி எடுத்துட்டு வராங்க. அப்புறம் கௌதமை பிடிச்சி திட்டுறாங்க. என்னடா நினச்சிட்டு இருக்க, இப்படியே பண்ணுவேன்னுவாங்க. அப்புறமா போயிட்டு சூர்யா இருந்துட்டு இது ஒன்றும் விளையாட்டு விஷயம் இல்லை, விளையாட்டு விஷயம் மாதிரி இது மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்றலாம் சொல்லி ரொம்பவே கோவப்பட்டு சண்டை போடுறாங்க. இல்லை சாரி ப்ரோ, சும்மா ஃபன்காக இப்படிலாம் பண்ணுவியா கௌதம் அப்படின்ட்டு சண்டை போடுறாங்க. ஐஸ்வர்யா இருந்து சரி இந்த விஷயத்தை எப்படியே விட்டுலாம், தேவையில்லாத பிரச்சனை பண்ண வேண்டாம் அப்படின்றாங்க. அப்பா எப்படியே பொண்டாட்டி என்னை காப்பாத்திட்டான்னு சொல்லிட்டு கௌதம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாங்கிறது போயிடுவாங்க. குட்டிச்சாத்தன் நீ ரொம்ப உஷாரா இருக்கல்ல, உன்னை விடவே மாட்டேன் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த இடத்துல சித்ரா இருந்துட்டு எப்படியாச்சும் இந்த குட்டிச்சாத்தனை இந்த வீட்டை விட்டு அமிச்சிடலான்னு பார்த்தா அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கூட கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தில் தான் இருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே பாரு பாப்பா, யார் என்ன சொன்னாலும் கேட்கக்கூடாது சரியா நீ அப்படின்றாங்க. சரி ஓகே ஐஸ்வர்யா, நான் யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன் அப்படின்றாங்க. அப்புறமா தாத்தா பாட்டி வந்து ரூமில் இருப்பாங்க. பாப்பா வருவாங்க, அவளை கண்டுக்க கூடாது அப்படின்னு தான் தாத்தா பாட்டி இருப்பாங்க. அப்புறம் பாப்பா பண்ணுற அந்த சின்ன சின்ன சேட்டையில் அவங்க மனசு மாறிடுவாங்க. இன்னும் நீங்கள் இவ்வளோ டேப்லெட் போடுறீங்க, உடம்பு சரியில்லை, அதனால தான் டேப்லெட் எடுத்துக்கிறேன், அதுக்காக நீங்கள் இவ்வளோ டேப்லெட் எடுத்துக்கணுமான்றாங்க. ஆமாம் அப்படின்றாங்க. உங்கள் உடம்பெல்லாம் சரியாக போயிடும், மனசில் எந்த கவலையும் இல்லாத இருந்தால் நம்ம சந்தோஷமாக இருப்போம், நம்ம உடம்புக்கும் எந்த ஒரு தொந்தரவும் வராது, அதனால் இதை பற்றி யோசிக்காதீங்க சரிங்களா. அப்புறம் உடம்புல இருக்கிற பிரச்சனை எல்லாமே சரியாயிடும் அப்படின்ட்டு அப்படியே பெரிய மனுஷன் மாதிரி பேசுவாங்க அந்த பாப்பா. அதை நினச்சி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. பெரிய மனுஷன் மாதிரி பேசுகிறேன், நீ பேசுகிறது எனக்கு சந்தோஷம், நீ சொல்கிற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் நான் பெருசாக யோசிக்க மாட்டேன் அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்றாங்க. அப்புறம் அந்த பாப்பா பாட்டுக்கு வெளியே உட்காந்து படிச்சுட்டு இருக்கும். உடனே கௌதம் இருந்துட்டு என்னவா போட்டு கொடுத்த, உன்னை சும்மா விட மாட்டேன், உன்னை ஓட தோர்த்துணுமே அப்படின்னு கௌதம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. கௌதம் வந்து அந்த குழந்தைய மறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இனி இந்த கௌதம் நம்மளே பார்த்துட்டு இருக்கான்ற மாதிரி தான் அந்த குழந்தைய பயந்து போயிருக்காங்க. அப்படி கௌதம் அந்த குழந்தை என்ன செய்ய போறாங்கன்றது அடுத்து வரக்கூடிய ப்ரோமோல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.